அனைவருக்கும் ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ரஞ்சிதமே அழகி சீரியல் இயக்குனரின் அடுத்த படைப்பு கலைஞர் டிவியில் ரிலீஸ். எப்போது தனது காதலனை கரம் பிடிக்க நினைக்கும் நாயகி, தடையாக இருக்கும் காதலனின் அம்மா பிள்ளையாகவே இருக்கும் நாயகன் ஆகிய கதாபாத்திரங்களை சுற்றி இந்த கதை அமைந்துள்ளது. கலைஞர் தொலைக்காட்சியில் ஜூலை 17 முதல் ஒளிபரப்பாக இருக்கிறது ரஞ்சிதமே தொடர். இந்த தொடரில் ரஞ்சிதா என்கிற கதாபாத்திரத்தில் மணிசாஜித்தும், அருண் என்கிற கதாபாத்திரத்தில் சிவ் சதீஷும் நடிக்கிறார்கள். மணிசாஜித் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பான உயிரே தொடரின் மூலம் நாயகியாக சின்னத்திரைக்குள் அறிமுகமானவர். கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு மேலாக மீடியா துறையில் பயணித்து கொண்டிருக்கிறார். கம்பீரம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இவரது முகம் பலருக்கு பரிச்சயம். அருண் கதாபாத்திரத்தில் நடிக்கும் சதீஷும் சின்னத்திரையில் நடித்தவர்தான். மின்னலே சித்திரம் பேசுதடி என்ற தொடர்களில் நடித்தவர் இவர்தான். இந்த தொடரில் கதாநாயகனாக நடிக்கிறார். இந்த தொடரில் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை ரூபஸ்ரீ நடிக்கிறார். பாரதி கண்ணம்மா தொடரில் தனது யதார்த்தமான நடிப்பினால் பலரையும் ஈர்த்தவர். தனது காதலனை கரம் பிடிக்க நினைக்கும் நாயகி, தடையாக இருக்கும் காதலனின் அம்மா பிள்ளையாகவே இருக்கும் நாயகன் ஆகிய கதாபாத்திரங்களை சுற்றி இந்த கதை நகர்கிறது. மாபெரும் வெற்றி தொடரான அழகி தொடரை இயக்கிய தினேஷ் இந்த தொடரையும் இயக்குவதனால் வெளியாவதற்கு முன்பே இதற்கு எதிர்ப்புகள் நிலவுகிறது. பல முன்னணி நட்சத்திர பட்டாளங்களுடன் இந்த தொடர் வருகிற திங்கள் முதல் மாலை 7 மணிக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது. ரஞ்சிதமே பாடலுக்கு நடனம் ஆடி ரிலீஸ் வீடியோ வெளியிட்ட சிவானி நாராய் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பகல் நிலவு என்ற பிரபலமான சீரியல் மூலம் அறிமுகமானவர்தான் சிவானி நாராயணன். அதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் 4ல் போட்டியாளராக களம் இறங்கிய இவர் இந்நிகழ்ச்சியின் மூலம் பலருக்கும் பரிச்சயமானவர். தற்பொழுது சினிமாவிலும் பிஸியான நடிகையாக மாறியுள்ள சிவானி நாராயணன் அவ்வப்பொழுது தனது சமூக வலைத்தள பக்கத்திலும் கவர்ச்சி புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ் வீடியோக்கள் போன்றவற்றை பதிவிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருவார். அந்த வகையில் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேற லெவல் ஆனா கவர்ச்சி உடையில் இளைஞர்களை சுண்டி இழுக்கும் அளவுக்கு விஜயின் ரஞ்சிதமே பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார். அந்த வகையில் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேற லெவல் ஆனா கவர்ச்சி உடையில் மாடர்ன் உடையில் ரஞ்சிதமே பாடலுக்கு குத்தாட்டம் ஆடிய பாக்கியலட்சுமி சீரியல் பாக்கியா வீடியோ வைரல். குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் மணிசாஜித். கம்பீரம் படத்தில் சரத்குமார் மகளாக நடித்த இவர் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடித்திருக்கிறார். நண்பர்கள் கவனத்துக்கு, விந்தை உட்பட சில படங்களில் நாயகியாக நடித்த மணிசாஜித் இப்போது கம்பீரம் படத்தில் சரத்குமார் மகளாக நடித்த இவர் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடித்திருக்கிறார். நண்பர்கள் கவனத்துக்கு, விந்தை உட்பட சில படங்களில் நாயகியாக நடித்த மணிசாஜித் இப்போது சின்னத்திரையில் பிஸி. கலர்ஸ் தமிழில் வெளியான உயிரே தொடர் மூலமா சின்னத்திரையில் அறிமுகமானேன். அதில் பவித்ரா என் கேரக்டர் பெயர் முதல் தொடரில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. எங்கேயாவது வெளியில் யாராவது பார்த்தா அந்த கேரக்டரோட பெயர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போதான் சின்னத்திரையோட ரீச் புரிஞ்சுது. மெகா தொடர்களில் நடித்தாலும் சினிமாவில் நடிக்கிறதை விடலை, இன்னும் 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகிற நிலையில் இருக்கி. ஒரு அவார்ட் படத்திலையும் நடிச்சிருக்கேன். சீரியல் சினிமான்னு 2 பக்கமும் என் பயணம் தொடரும்னு நினைக்கிறேன் என்கிறார் மணிசாஜித். இப்போது கலைஞர் தொலைக்காட்சியில் வரும் ரஞ்சிதமே தொடரில் நடித்து வருகிறார். இதில் ரஞ்சி தாங்கிற கேரக்டரில் நடிக்கிறேன். அம்மாவுக்கு கட்டுப்பட்ட மகன், ஆண்களை நம்பாத பெண், இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் கதை. என்னை சுற்றி கதைக்கிறாங்கள. நடிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கே. ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதை போகும் என்கிற மணிசாஜித் சீரியலில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார். ஆமாம், சினிமாவில் ஒரு 3 மாதத்தோட வேலை முடிஞ்சிடும். பிறகு வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கணும். டிவி தொடர் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதமும் 10-15 நாள் ஷூட்டிங் இருக்கும். அதனால் பிஸியாக இருக்கிற மனநிலை வந்திருந்து
அதோட வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறது போரடிக்கும் இல்லையா, அதனால் இந்த பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிறார் மணிசாஜித். இவ்வாறாக ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.